ஓகே நண்பா. இந்த வீடியோல நாம ரூ. 10,000 ரேஞ்சில இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல் தான் பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல நண்பா, நம்ம மொபைலோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, யார் யாருக்கு சூட் ஆகும், யார் யாருக்கு சூட் ஆகாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பார்த்துரலாம். ஸோ தட் உங்களுக்கு எந்த மொபைல சூஸ் பண்ணலாம், எத அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற கிளியரான ஐடியான்றது கிடைக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா. சப்போஸ் நீங்க ஸ்கிப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க தவற விட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் நண்பா. ஓகே நண்பா. இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் Redmi A4 5G தான். இந்த மொபைல்ல நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD+ டிஸ்ப்ளே மட்டும் தான் குடுத்துருக்காங்க. IPS எல்சிடி பேனல், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கு. 600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு. 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது 1080p வீடியோ 30 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 4S Gen 2 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் நமக்கு 33 வாட் வரும், 18 வாட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, ஐஆர் பிளாஸ்டர் இல்லை, பட் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 4GB 64GB வேரியண்ட்டை 8500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆஃபர் டைமில் என்ன ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பேட்ரி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது டிஸ்பிளே இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் தான். அண்ட் செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அண்டு வைட் ஆங்கிள் கொடுக்கல, 4K வீடியோ கொடுக்கல, இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு மொபைல் 5G மொபைல் வேணும்னா Redmi A4 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இங்கேயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஏர்டெல் 5G இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை, ஜியோ 5G மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. பட் இன்னும் ஒரு 2 ஆர் 3 இயர்ஸில் ஏர்டெல் 5Gயும் சப்போர்ட் பண்ணும். ஏர்டெல் நான் ஸ்டாண்ட் அலோன் 5G பேண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏர்டெல் 5Gயும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் IPS எல்சிடி பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 560 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த 2 மெகா பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்லை, சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் எடிஷன்லாம் நல்லாவே இருக்குது. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது, நம்மளால சொல்ல முடியும். 2K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7300 தான், ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஆன்டிடூ ஸ்கோர்ஸ் 6,20,000 பக்கம் வருது. ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலை நம்மளால சொல்லிட முடியும். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. Infinix டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை ரெகுலராக 12,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும். அண்ட் கேமராவுமே நல்லா இருக்குது. டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால பார்க்க முடியுது. பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco M7 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS எல்சிடி பேனல், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவுட்டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ம இருக்கும். என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 வாட்டர் ட்ராப் நாட்ச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது.
சின் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 50+2 மெகா பிக்சல் சென்சார் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்க பிரைமரி கேமரா சோனியோட சென்சார் நண்பா. சோனி 852 என்ற சென்சார் குடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 எஃப்பிஎஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா குடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால 1080p வீடியோ 30 எஃப்பிஎஸ்ல ஷூட் பண்ணிக்கலாம். சர்ப்ரைசிங்லி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோனியோட சென்சாருக்கு தான் நம்ம கிரெடிட் குடுத்தாகணும். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸ ப்ரொடியூஸ் பண்ணுது. குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ லைட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மத்த மொபைல்ஸ கம்பேர் பண்ணும்போது. பட் டே லைட்ல நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸ. அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினெஸ்ஸா இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல அவுட்புட்டோட தான் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 1 வருஷம் பழைய ஓஎஸோட குடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் குடுத்துருக்காங்க. 4,20,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ் வருது. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணிடணும். அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில கேம்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ணணும். பட் இது கேமிங் ஃபோன் இல்ல நண்பா. ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸ்ல 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. அது யூஸ்லெஸ் தான். 18 வாட்ல மட்டும் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு நண்பா. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்ட ரூ. 10,000க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன பிரைசிங்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளேல நான் குடுத்துறேன் நண்பா. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தரலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அண்டு மத்தபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15ஓட குடுக்க வேண்டியத 14ஓட தான் குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம HD+ டிஸ்ப்ளே மட்டும் தான் குடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்ல. பட் லோ லைட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஒரு 16 மெகா பிக்சல் குடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. பெரிய டிஸ்ப்ளே கொண்ட மொபைல் வேணும். இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அண்ட் இந்த டிசைன் எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, போக்கோ M7ஓட ஃபுல் ரிவ்யூவ செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதில உங்களுக்கு தெரிஞ்சிரும் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மத்தபடி என்னென்ன நல்லாயிருக்கு, என்னென்ன நல்லா இல்லன்னு சொல்லிட்டு. இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்றதுக்கான வீடியோ மட்டும் தான். ஓகே. ஓகே நண்பா. இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் Moto G45 தான். இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்ல Gorilla Glass 3ஆல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் ஹோல் டிசைன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சஸ் HD+ டிஸ்ப்ளே மட்டும் தான் குடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. IPS LCD பேனல் தான். டிஸ்ப்ளே இங்க ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்ம சொல்லியாகணும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். இங்க வைட் ஆங்கிள் சப்போர்ட் குடுத்திருந்திருக்கலாம். இல்ல ஒரு 4K வீடியோ சப்போர்ட்டாவது குடுத்திருந்திருக்கலாம். 2மே குடுக்கல. ஏன்னா Moto G35ல 2மே இருக்கு. இங்க அட்லீஸ்ட் 1ஆவது குடுத்துருந்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பா இருக்கு. பட் குடுக்கல. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்கு. 1080p வீடியோ 30 fpsல நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 3 என்ற ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் குடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது 5,40,000 பக்கம் வாங்கியிருக்கு. அண்ட் 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா குடுத்தா தான் என்ன, பட் குடுக்கல. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் குடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்ட ரூ. 11,000க்கு லான்ச் பண்ணாங்க. பிரைஸ் ரெகுலரா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ, இப்போ என்ன பிரைசிங்ல சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே. மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூஐ கிடைக்கும். ஸோ, அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 4K வீடியோ ஆர் வைட் ஆங்கிள் 2த்துல ஏதாவது ஒன்று குடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் HD+ டிஸ்ப்ளே மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. மோட்டோ உங்களுக்கு புடிச்சிருக்கு. அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா, ரீசென்ட் ஃபுல் ரிவ்யூவ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ரீசென்ட்டா ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ்ல, கேமரால ஏதாவது அப்கிரேட், டவுன்கிரேட் இருந்ததுன்னா உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே நண்பா. இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் போக்கோ M6 Plus தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பத்தி பார்த்துரலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்ல Gorilla Glass 3ஆல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்ச் ஹோல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குடுத்துருக்காங்க. அண்ட்
டிஸ்ப்ளேன்னு வரும்போது இங்க 6.79 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. 550 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் குடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்ன்னு வரும்பொழுது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ் 108 மெகா பிக்சல் குடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவா இருந்தாலும், இங்க 4K வீடியோ சப்போர்ட் குடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 எஃப்எஸ்ல மட்டும் தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா குடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால 1080p வீடியோ 30 எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் குடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்கு. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் குடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா போல்ட் 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். லாவா பிளேஸ் எக்ஸோட ஒரு ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ 6.67 இன்ச்சஸ் 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே அண்ட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. இது நமக்கு 900 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 64+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,20,000 பக்கம் வருது. ஒரு டீசென்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லையும் சார்ஜர் தராங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் Type-C to 3.5mm கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. 4GB 128GB வேரியண்ட்டை 12,000 இப்போதைக்கு ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இவங்க மட்டும்தான் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக மட்டும்தான் இருக்குது. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ க்ளீனான UI லாவா கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க, கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
4,65,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜில இது ரன் ஆகுது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவா இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.